பாண்டியன் ஸ்டோர்னு அப்புறமும் செந்தில் வேலைக்கு போயிட்டு ஒரு மாதம் ஆக போகுது. ஆனால் அதுக்கான சேலரி அவங்க கொடுக்கவே இல்லை. அங்கே மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு எனக்கான சேலரி இன்னும் வரலன்றாங்க. வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளாக வருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம செந்திலுக்கான சம்பளம் வரதே இல்லை. செந்திலுக்கு ஒன்றுமே புரியல. இது விஷயமா மீனா கிட்டேயும் ஜனார்த்தனன் கிட்டேயும் பேசிட்டு இருக்காங்க. என்னது இன்னும் சம்பளம் தரலையா அப்படின்றாங்க. ஆமாம், கேட்டதுக்கு இன்னைக்கு நாளைக்குன்றாங்க. ஆனால் இன்னைக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி திமுதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னுவாங்க. அப்ப மீனாவுடைய அப்பாவும் மீனாவுமே அந்த ஆபீஸ்க்கு வராங்க. சார், சம்பளத்தை கேட்டா என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க, மாசம் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்கல்ல சார். அப்ப அதுக்கான சம்பளத்தை நீங்க கொடுத்துருக்கணும்ல. ஆனா அதுக்கான சம்பளத்தை கொடுக்காம இப்படி எல்லாம் அவரை நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஹேமா, சம்பளம் முன்ன பின்ன தான் போட்டு தருவாங்க. உன் புருஷன் வந்ததுல 4-5 நாள் லீவ் எடுத்துட்டான். அது இல்லாத அவன் பெரிய வேலை செய்யறான்னு சொல்லு, சும்மா அது இதுன்னு இது பண்ணுறான், சம்பளம் மட்டும் முன்கூட்டியே கேட்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவுடைய அப்பா ரொம்ப கோவப்பட்டீங்க பாருங்க, என் மாப்பிள்ளை இப்படி பேசாதீங்கன்றாங்க. இங்கே பாருங்க, பணம் கொடுக்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மீனா முதல் மாதம் சம்பளமே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலே அப்படின்றாங்க. சரி பேசலாம், கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னுவாங்க. இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்து செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. முதல் மாதம் சம்பளம் வந்தால் இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும், வீட்டில் வேற நம்ம பெருமையாக பேசிட்டு வந்தோமேட்டு நினச்சி கவலைப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.